சீமான் ஐயா வந்து எல்லாருக்குமே நல்லதாக தான் பேசுகிறாரு, நல்லதாக தான் பார்க்குறாரு. ஆனால் அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் பேசுகிற தமிழும் அவர் பேசுகிறது எல்லாமே அழகாக இருக்கும். ஆனால் கோவப்படுற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அவர் முதல்வர் வந்தால் கூட நல்லது தான். அதை பற்றி ஒரு ஆட்சேபனையே கிடையாது. இன்றைக்கி விஜயெல்லாம் வந்து எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இவர் வந்து எம்ஜிஆர் வந்தது மாதிரி வரலான்னு ஆசைப்பட்றாரு. ஆனால் அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே கட்சியிலேருந்து அடிபட்டு வந்தவர். சீமானை வந்து யாரும் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அவர் மாதிரி யாரும் பேச முடியாது. அதாவது அதான் சொல்கிறேனே, கோவப்படுற இடத்துல தான் குணம் இருக்கும். அவர் ஒரு நல்ல திறமையான ஆள் தான். ஆனால் இவ்வளவு போராடுறாரு, இவ்வளவு மக்களுக்காக எல்லா போராட்டத்திலுமே நிற்கிறாரு. ஆமாம். ஆனால் அந்த அளவுக்கு வாக்குகள் விழ மாட்டேங்குது. வாக்கு விழுகாது. ஏன்னா அவர் யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே. அதான் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறன்னா ஒரு தகப்பன் பொறுப்பில் இருக்கிற அப்பா வந்து பசங்க ஏற்றுக்கலைன்னா காரணம் என்னென்னா அவர் கோவப்படுறாரு அப்படின்ட்டு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி தான் அவர் அரசியலிருந்து அவரை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நல்லா ஓட்டு விழுகிறதுக்கு காரணம் இல்லாத காரணமே அவர் கோபம், அவரோட அடித்து தான் பேசுவார். அதனால தான் அவரை வந்து எல்லோரும் வெறுக்கிறாங்க. ஆனால் அவர் மாதிரி ஒரு பேச்சாளி யாரும் கிடையாது, பேசவும் முடியாது. 2026 முதல்வராக சீமான் வந்து எப்படி? நல்லா தான் இருக்கும். ஒன்றும் அதில் ஒன்றும் ஆட்சிப்படியே கிடையாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏதாவது ஒரு விஷயங்களை மாற்றிக்கிறணும் அப்படின்னா அண்ணன் மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லா போராட்டத்துக்கும் கலந்துக்கிறாரு. ஆமாம், எல்லா போராட்டத்துக்கும் தான் கலந்துக்குவார். ஆனால் அவனை யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே. சொல்லுங்கள் பாப்போம். மக்களை என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ போராட்டம் மக்களுக்கு வந்து அந்த பகுத்தறிவு இல்லாமல் அவங்க நடந்துக்கிறாங்க. அதாவது எந்த பக்கம் கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த பக்கம் போகிறது மாதிரி போகிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. முதல்வர் வந்தால் சூப்பராக தான் இருக்கும். அண்ணன் சீமான் இங்கே வந்திருக்காரு. சீமான் அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல மனிதர், எல்லாத்துக்கும் நல்ல சலுகை பண்ணுவார். இல்லை நீங்கள் வந்து ஆனால் இவ்வளோ நல்லது பண்ணுறாரு, ஆனால் அவருக்கு ஓட்டு அதிகமாக விடவே மாட்டேங்குது. அதுதான் எல்லாரும் வந்துட்டாங்களா, அது எப்படி விழுவும்? 2026 கண்டிப்பாக வருவார். முதல்வர் வந்தால் நல்லா இருக்கும் ஐயா. நான் விவசாயிங்க, நான் வேலைக்கு போகிறேன். சரி, நல்ல மனிதர். ஓரளவு எனக்கு தெரிஞ்ச நல்ல மனிதர். ஆனால் ஓட்டே போட மாட்டேங்கிறாங்களா மக்கள்? அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? இந்த இடம் போடுவாங்களா? கண்டிப்பாக போடுவாங்க. இருக்கு, ஆதரவு இருக்கு. அரசியல் பொதுவாக அவர் நல்லது பண்ணணும்னு சொல்கிறாரு. முதல்வராக வந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? தாராளமாக கொடுக்குறேன். ஒரே கடைசி எல்லா போராட்டத்தையும் கடந்துக்கிறாரு, ஆனால் அந்த அளவுக்கு ஓட்டு விட மாட்டேங்குது. விழுகும். அதான் காசுன்னு சொல்கிறீங்கல்ல, 2026 முதல்வராக வருவாரையா? அது சொல்ல முடியாது. அவர் நல்லா தான் மூவ் பண்ணுறாப்புல, நல்லா தான் நடத்துகிறாப்புல. அரசியலில் பற்றி என்ன ஒன்றுனா, கொஞ்சம் அவர் மும்முரமாக இந்த அரசியல் இறங்கினார்னா அவர் வந்துடுவார்னு ஒரு இது. எந்த போராட்டம்னாலும் ஆமாம், முதல் ஆள் நிற்கிறது அவர் தான். ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஓட்டுகள் விட மாட்டேங்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது. போராட்டம்னா போயிடுறாரு யாருக்குன்னாலும், ஆனால் அதளவுக்கு ஓட்டு விட மாட்டேங்குது. அது என்ன காரணம்னா, அவர் வந்து பற்ற தப்ப போகிறான் டக்குன்னு கேள்வி கேட்டுறாப்புல. அதனால் வந்து தான் அவருக்கு வந்து யாரும் ஆவாத மாதிரி ஆகிடுது. ஆனால் அது நல்லது தான். அது கேட்கறது நல்லது தான். இருந்தாலும் வந்து அது சில பேருக்கு பிடிக்கல அவங்க கேட்கறதால, வேற ஒன்றும் இல்லை. சீமான் முதல்வராக வந்தால் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கும், ஆட்சி நல்லா இருக்கும். ஆட்சி நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, விவசாயத்துக்காக போராடுறாரு, காசு கொடுக்க மாட்டாரு, இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கெலாம் நாங்கள் யாரும் இது பண்ணல. நல்லா ஆட்சி நடத்துகிறாப்புல, எதாக இருந்தாலும் கேட்குறாப்புல. தப்புன்னு செஞ்சால் எதாக இருந்தாலும் தட்டி கேட்குறாப்புல. அந்த ஒரு விஷயத்தில் அவர் பிடிச்சிருக்கும். முதல்வராக வந்தால் நல்லா செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை. மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கா? மக்கள்கிட்ட இங்கே எப்படின்னு தெரியல, கிராமத்தில் இருக்குது. இந்த ஏரியாவில் கொஞ்சம் இருக்குது, கிராமத்தில் தான் அதிகமாக தெரியுது. மெட்ராஸை பற்றி தெரியல சரியா. இந்த ஏரியாவில் கொஞ்சம் இருக்காங்க. அவர் பேசுகிறாரு, என்னன்னு தெரியலையே, விவரம் தெரியல சரியா. பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். விவசாயத்துக்கு தான் போராடுறாரு. கிராமத்தில் நல்லா வரவேற்பு இருக்குது அவருக்கு. இங்கே எப்படின்னு தெரியல சரியா. மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் மத்தியில் கிராமத்தில் இருக்குது. கிராமம்
ஆனா அவர் வந்து ₹1 எலெக்ஷனுக்கு காசு கொடுக்க மாட்டாரு. ஆ எந்த மக்கள் போராடினாலும் போய் முன்னாடி நிற்பார். முன்னாடி நிற்கிறாரு. ஆமாம். இருந்தாலும் நினைக்கிற அளவுக்கு அவர் ஓட்டு விழல. என்ன காரணம்? அது என்ன தெரியல, சரியாக சத்தமாக பேசுகிறாரு, கோவப்படுறாரு அதிகமாக, அதனால இருக்குமான்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல சரியா. ஆனா வந்து எல்லா போராட்டத்துக்கும் இந்த மாதிரி கலந்துக்கிறீங்க. வேற ஏதாவது ஒரு தலைவரை பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒரு பிரச்சனை இருக்குங்களா? சீமானை கூப்பிட்டுருக்காரு. ஆமாம், சீமான் வந்துடுறாரு, ஆளுக்கு முன்னாடி போய் நின்னுறாரு. அவர் தான் ஃபஸ்ட்டில் நிற்கிறாரு, அதில் பாராட்டணும். இருந்தாலும் நினைச்ச அளவுக்கு வாக்குகள் விட மாட்டேங்க, ஓட்டுகள். அதான் என்னன்னு தெரியல, மக்கள் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க இன்னும். இந்த வருஷம் பார்க்கலாம், இந்த வருஷம் பார்க்கலாம். முதல்வராக இருந்தால் நல்லா இருக்குமா? இருக்கலாம், வாய்ப்பு இருக்கும். ஆமாம், நீங்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்காங்க. வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சி சீமான் அவரோட அரசியல் டிவியோட ஆனா இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் அவரோட அரசியல் எப்படி தான் பாக்குறீங்க? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா வந்து மக்கள் அவர் அங்கீகரிச்சுட்டாருங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ரொம்ப போராட்டங்கள் மேற்கொள்றாரு, ஆனா அந்த அளவுக்கு ஓட்டு விடலையா? ஓட்டு விடலாம், அந்த அளவுக்கு வேலை செய்யலை. அதான் முதல்வராக வந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல வந்தால் நல்லா இருக்கும். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? கொடுக்கலாம். நீங்க பொதுவா அண்ணன் சீமானை நாம் தமிழர் கட்சி என்ன நினைக்கிறீங்க? நல்லதான் நினைக்கிறோம். சீமான் அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் 2026 முதல்வர் வந்தா எப்படி இருக்குங்க? நல்லா தானே இருக்கும். அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுக்கலாம். நாங்கள் போன வருஷமாக அவருக்கு தான் ஓட்டு போட்டோம். அது முந்தின வருஷமாக ஓட்டு போட்டோம். விஜய் வந்தாலும் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது சார். வேறு ஒன்றும் இல்லை, ஓட்டு செதற ஆரம்பிக்குது. ஆனால் இவ்வளவு காலமாக சீமானுக்கு அதிகமாக வாக்கு பின்னுறதே இல்லை. என்ன காரணம் நினைக்கிறீங்க? மக்களை புரிஞ்சுக்கிறதே இல்லை சார். இல்லை, என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அண்ணன் சீமான் வந்து மக்கள்? அவர் நல்லது பண்ணுவார்னு நாங்கள் நினைக்கிறோம். மக்களுக்கு அது தெரியல. மக்கள் என்ன ஆச்சுன்னா யார் எது பக்கம் என்னன்னு தெரியல, சொல்ல முடியல. திடீர்னு இந்த பக்கம் செய்கிறாங்க, அந்த பக்கம் செய்கிறாங்க. ஆனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும். 2026 முதல்வர் இருந்தால் எப்படி இருக்குண்ணா? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுக்கலாம். சீமான் வந்திருக்காரு, அவரோட அரசியலை பற்றி நீங்கள் பொதுவாக எப்படி என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்ல, நல்லா பேசுகிறாரு, நல்ல திறமை இருக்குது, வரலாம், வாய்ப்பு இருக்குது வரதுக்கு. ஆனால் வந்து இவ்வளவு நாள் போராடிட்டாரு, ஆனால் மக்கள் அவரை வந்து மக்கள் ஏற்றுக்கலன்னு எனக்கு இவர் வந்து யாரும் கூட்டு போகாமல் இருக்காரு பாரு மனுஷனா, அதுவே தெரியும் தான். எப்படி பார்க்குறீங்களா? இப்படி ஒரு காசே கொடுக்காம காசு இல்லை, அது ஒன்று சொல்கிறேன். நான் எந்த கட்சியும் கிடையாது. வந்து காசுக்காக போய் அடிமையாக போய் நிற்கிறத வந்து இவர் அடிமை இல்லாமல் வந்து நான் தனியாக தான் நிற்பேன்றார்ல, அது உண்மை தானே. அது உண்மையாக அவருக்கு பாராட்டலாம். என் ஓட்டு அவருக்கு தான் உண்மையில. 26 அதெல்லாம் வர சான்ஸே இல்லை. வரதுக்கு சான்ஸ் இல்லை, அப்புறம் வர முடியும். 31 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால் உதயநிதியாக விஜயா அடி வரும்போது அப்போ வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஒரு தமிழ்ன்றது நல்லா இருக்கும். அவர் யார்? சீமான் தெரியும், அவரு தெரியும். சரிக்கா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமாக்கா? கண்டிப்பாக கொடுக்கலாம். நாங்கள் அவருக்கு தான் போட்டோம் போன வாட்டி கூட. இந்த வாட்டி அந்த சீமாக்கு அவருக்கு தான் போடுவோம். 2026 முதல்வர் வந்தால் நல்லா இருக்குமாக்கா? கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப போராட்டம்லாம் பண்ணுறாரு, ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே. மக்கள் புரிஞ்சிக்கணும்னா சில பேர் புரிஞ்சுக்கிறதுங்க புரிஞ்சுக்காங்க, புரியாதவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். என் பையன்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்து என் பையன் வந்து ஊரில் இருக்கான். ஊர்லேருந்து துபாயிலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி அவன் அந்த ஊர்லேருந்து நீங்கள் சீமாவுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாங்க. அவனும் போட்டான், நாங்கள் எல்லாருமே அவருக்கு தான் போட்டோம். போன வாட்டி அது ஜெயிச்சார். 2026 முதல்வர் வந்தால் கண்டிப்பாக வந்தால் நல்லது, ஊருக்கு நாட்டுக்கு நல்லது. ஏன்னா ரொம்ப சிரமப்படுறோம். தண்ணி பஸ்ஸு வசதி இல்லாமல் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. வந்தால் கொஞ்சம் ஊருக்கு நல்லது செஞ்சால் நல்லது. நாங்கள் வேறு எதுவும் அவரை கேட்கல. சீமான் வந்திருக்காரு, அவரோட அரசியல் எப்படி நான் பார்க்குறேன்? அரசியல்னா சீமான்னா அவர் வந்து சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். அதனால் அப்படியே போகுது அது. எப்படி நான் பார்க்குறேன், ஒரு கட்சி வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்காம இவ்வளோ காலம் நிற்கிறது எப்படி பார்க்குறீங்க? போராட்டம்னா முன்னாடி முதல் ஆளாக போய் நிற்கிறாரு. சரி, அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான். இருந்தாலும் இன்னும் வந்து இன்னும் சீமான் எந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டா இன்னும் மக்கள் இன்னும் அதிகமாக போய் சேரலாம் நினைக்கிறீங்க? அவர் வந்து அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மாற்றிக்கணும். அது இன்னும் மக்களிடையே நல்ல ஒரு நல்ல விழிப்புணர்வா அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அவர். அதனால அந்த மாதிரி வந்தாருன்னா ரைட்டை நம்ம ஏற்றுக்கலாம். எப்படி 2000 அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், வரட்டும் வந்தால் நல்லது அப்படின்னு. சரி, நன்றி.
இப்போ வந்து இந்த மாதிரி சீமானுக்கு நாம் தமிழர் கட்சி பற்றி என்னடா நினைக்கிறீங்க? அந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? நான் தமிழரா? சீமான் அண்ணா பிடிக்கும். பட்டு அவர் என்ன சில விஷயம் லாஜிக் இல்லாமல் பேசுவார். ஏன்னா இப்போ இருக்கிற நடைமுறைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து சில விஷயம் லாஜிக் கிடையாது. பட் அவரோட கொள்கை அவரோட எல்லா விஷயமும் வந்து நமக்கு பிடிக்கும். எந்த போராட்டமாக இருந்தாலும் முன்னாடி நிற்கிற முதல் ஆளாக இருக்கிறாரு. யார் என்ன போராட்டம் பண்ணாலும் அது அவர் மட்டும் இல்லை, எல்லா கட்சியுமே அப்படி செய்யுதுல்ல. குறிப்பாக வந்து சீமானை கொடுத்துருங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிற்கிறாரு. இவருக்கு நம்ம வாய்ப்பே இதுவரை கொடுக்க வேண்டியது. ஒரு தடவை கூட ஆட்சியில் இல்லை, இருந்தாலும் போராட்டம்லாம் முன்னாடி ஓடி வந்துடுறாரு. இப்போ போராட்டம்னு முன்னாடி ஓடி வரல. சில 2 கட்சி எதுனா உள்ள மெயின் கட்சி எதனா வரும்போது அவரும் அவரோட பங்குக்கு செய்கிறாரு. அவ்வளோதான் வித்தியாசம். எப்படி பார்க்குறீங்க? இவர் வந்து எல்லாமே கொடுக்க மாட்டாரு. காசாமா அவர்கிட்ட இருந்தவன கொடுப்பாரு. அது சொல்றது அதுவும் எல்லாமே ஓட்டு எடுக்கிறது தானே, வாங்குறது தானே. எல்லாரும் செய்யும்போது அவரும் செய்கிறாரு. அவ்வளோதான் வித்தியாசம். 2026 முதல்வராக வந்தால் எப்படி மாற்றம் வந்தால் ஓகே. வாய்ப்பு கொடுக்கலாம். வாய்ப்பு கொடுக்கல, வாய்ப்புன்றது எல்லாருக்குமே கொடுக்குறது. அது வாய்ப்பு கொடுக்க தப்பு கிடையாது, வரலாம். ஏன்னா நான் நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கணும்ல. இப்போ நான் போடுற மாதிரி எல்லாரும் அதே மாதிரி செய்யணும்ல. வாய்ப்பு மாற்றம் வந்தால் நல்லது தானே. நான் 5 வருஷமா அப்பா காலத்துலேருந்து பேரங்காலத்துலேருந்து எல்லாமே ஒரே விஷயம் இருக்கும் போது மாற்றம் வந்தால் நல்லது தான்.